அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை சந்திப்பதிலும் உங்களை வாழ்த்துவதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காத்து நடத்துவார் அல்லவா? ஆமேன். நீங்கள் என்றைக்கு ஏசப்பாவை அறிந்து கொண்டீர்களோ, என்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினீர்களோ, அவருடைய பெரிய குடும்பத்தில் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவருடைய திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிறீர்கள். ஆமேன். ஆண்டவர் சொல்லுவார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். சரியா? ஆனால் இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? கலாத்தியர் 5:23 ஆவியின் கனியோ இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விசுவாசத்தினால அரிய பெரிய காரியங்களை நம்ம சாதித்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு தேவ மனிதருக்கும் ஒரு இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம உலகத்தில் இருக்கிறதுனால உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய கண்கள் போகும். ஒரு கடைக்கு போறீங்க, போகும்போதே அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே நுழைவதற்கு முன்பாகவே என்ன பொருள் வாங்கணுமோ அந்த பொருள் இருக்கிற இடத்தை மாத்திரம் தேடி போய் அதை வாங்கிட்டு பேசாமல் நீங்கள் வந்துடணும். சில நேரங்களில் வாங்க வேண்டியது வாங்காமல், வாங்கக்கூடாததெல்லாம் வாங்கி தேவையில்லாத கடனை நம்ம தலையில் சுமந்து கொண்டு வருவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இச்சை அடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இல்லையா? அதனால் அவங்களுக்கு அது இருக்க எனக்கு இல்லையே கம்பேரிசனே வேண்டாம். ஆமாம், நீங்களாகவே இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது கர்த்தர் தருவார். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை சந்தோஷமாக தான் வச்சாங்க. இந்த பிசாசு இச்சையை தூண்டி அந்த கனியை சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வச்சதுனால இன்ன வரைக்கும் பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லை? அதனால் ஆண்டவரே, இச்சை அடக்கம் உள்ளவளாய், இச்சை அடக்கம் உள்ளவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த இச்சையை கொண்டு வருகிறவன் சாத்தான். இச்சையின் ஆவி அநேக தலைவர்களை, பெரிய பெரிய பரிசுத்தவான்களை விழ தள்ளி இருக்கிறது இல்லையா? ஆகவே ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் ஆவியானவரே, உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள, ஷெகினா மகிமைக்குள்ள என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நீங்கள் ஜெபிக்க 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 இந்த நாள் முழுவதும் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்த போகிறார். சரியா? இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாருங்க, அந்த அழிவில்லாத நித்திய கிரீடத்தை பெறுவதற்கு இச்சை அடக்கம் மிகவும் முக்கியம். ஜெபம் பண்ணிடலாமா? ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கும். கடந்ததை பற்றி கவலைப்படாம, இனி நான் தேவனுக்குள், இனி நான் கர்த்தருக்குள் இச்சை அடக்கத்தோடு வாழ்வதற்கு ஆவியான ஒரு பலன் என்னை மூடிக்கொள்ளும் நம்பிக்கையோடு ஜெபம். நல்ல பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, ஆவியின் கனியில் ஒன்று இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கத்தினால எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற முடியும். இந்த இச்சை அடக்காததுனால எத்தனையோ ஆசீர்வாதத்தை இழக்கவும் முடியும். தேவனுடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் மேல இரக்கம் வைத்து சத்துருவின் தந்திரங்களை மேற்கொண்டு இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் வாழ்ந்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக உடைய பிள்ளைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்த உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை உங்க காதில் விழுந்திருக்கிறது. அதனால கர்த்தர் கொடுத்ததில் சந்தோஷமாய் ஆவிக்குள்ள நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வாங்க. நீங்க ஷேர் பண்ணணும்னு அன்போடு கேட்குறேன். ஹிந்தியில் தெரிஞ்சவங்க ஹிந்தி மொழியை ஷேர் பண்ணணும்னு கேட்குறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பரிமாறணும், பகிர்ந்து கொள்ளணும் அன்போடு கேட்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.